ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படி நாம் எல்லாரும் கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் நம் மத்தியிலே வெளிப்பட அவருடைய வார்த்தையின் மூலம், ஆராதனையின் மூலம் தேவன் நம்மை தொடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களை மீண்டும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவர், நீர் மகிமை நிறைந்தவர், மாறாத தேவன், நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் ராஜாதி ராஜா. உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா, சர்வ லோகத்தின் தேவனாகிய கர்த்தர், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தர், உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேடி வந்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையினால், இரக்கத்தினால் எங்களை முடிசூட்டினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா பொல்லாப்புக்கு எங்களை விலக்கி மீட்டவரே, எல்லா ஆபத்துகளுக்கு, எல்லா விக்கினங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கிறவரே, உம்முடைய திரு சமூகத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரலோகத்தின் ராஜாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். கர்த்தர் ஒருவரையே நாங்கள் உயர்த்துகிறோம். புத்தியுள்ள ஒரு ஆராதனையாக எங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக அர்ப்பணித்து முழு அர்ப்பணிப்போடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையின் மூலம் எழுந்தருளுகிற கர்த்தர், ஆராதனையின் மூலம் எங்களை ஜெயிக்க வைக்கிற கர்த்தர், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், எங்களோடு கூட இருந்து அசைவாடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தருடைய கிரியைகளுக்காக நன்றி. இன்னும் உடைய கிரியைகள் ஆண்டவரே தேசத்துல பெருகட்டும். இன்னும் உடைய மீட்பு தேசத்துல பெருகட்டும். இன்னும் உடைய வல்லமை தேசத்துல பெருகட்டும். இன்னும் உடைய மகிமை சபைகள் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக சந்ததிகள் உம்முடைய மகிமை அனுபவிக்கட்டும். உம்முடைய அற்புத செயல்களை காண செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துரைத்தனத்தின் ஆவிகள், எல்லா பொல்லாத சத்துருவின் வல்லமைகள், பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் முழுமையா எங்களை ஆட்கொள்வீராக, முழுமையா எங்களை ஆட்கொள்வீராக. ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்வீராக. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை மூடுவதாக, பரிசுத்த சமூகம் எங்களை மூடுவதாக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையும் கனமும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. வல்லமை மகத்துவமும் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆகவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் ஒருவருக்கே வல்லமை மகிமை செலுத்தி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை சொந்த ஜனமாக பெற்றிருக்கிற நாங்கள் எவ்வளவு பாக்கியமுள்ளவர்கள் என்பதை அறிகிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்கள் தேவனாக இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆதரவே, எங்கள் பலமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தப்புவிக்கும் கேடகமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை பொருந்திய பட்டயமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் கேடகமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அப்படியே நாம் ஆராதனையில கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அவரை பாடுவோம். நீரல்லோ நல்லவர், இயேசுவே நீரல்லோ வல்லவர். யெகோவா நீரல்லோ நல்லவர், இயேசுவே நீரல்லோ வல்லவர். உம்மை சிநேகிக்கின்றதும்
உம்மை சேவிக்கின்றதும் என் ஜீவித பாக்கியமே. உம்மை சிநேகிக்கின்றதும் உம்மை சேவிக்கின்றதும் என் ஜீவித பாக்கியமே. யெகோவா நீரல்லோ நல்லவர், இயேசுவே நீரல்லோ வல்லவர். சொல்வோமா? யெகோவா நீரல்லோ நல்லவர், இயேசுவே நீரல்லோ வல்லவர். என் பாரம் ஏறும்போது, என் தேகம் தளரும் போது, ஔஷதமாய் அருகில் நின்று என்னை தூக்கி நிறுத்தினீ. என் பாரம் ஏறும்போது, என் தேகம் தளரும் போது, ஔஷதமாய் அருகில் நின்று என்னை தூக்கி நிறுத்தினீ. யெகோவா நீரல்லோ நல்லவர், இயேசுவே நீரல்லோ வல்லவர். ஆண்டவரே, யெகோவா நீரல்லோ நல்லவர், இயேசுவே நீரல்லோ வல்லவர். உம்மை சேவிக்கிறது உம்மை சேவிக்கின்றதும் உம்மை சிநேகிக்கின்றதும் என் ஜீவித பாக்கியமே. உம்மை சிநேகிக்கின்றதும் உம்மை சேவிக்கின்றதும் என் ஜீவித பாக்கியமே. யெகோவா நீரல்லோ நல்லவர், இயேசுவே நீரல்லோ வல்லவர். யெகோவா நீரல்லோ நல்லவர், இயேசுவே நீரல்லோ வல்லவர். என் கால்கள் சறுக்குதென்று பல நேரம் காதறி அழுதே, உந்தன் கிருபை கரங்கள் நீட்டி என்னை நீலையாய் நிறுத்தினீ. என் கால்கள் சறுக்குதென்று கால நேரம் காதறி அழுதே, உந்தன் கிருபை கரங்கள் நீட்டி என்னை நீலையாய் நிறுத்தினீ. யெகோவா நீரல்லோ நல்லவர், இயேசுவே நீரல்லோ வல்லவர். யெகோவா நீரல்லோ நல்லவர், இயேசுவே நீரல்லோ வல்லவர். உம்மை சிநேகிக்கின்றதும் உம்மை சேவிக்கின்றதும் என் ஜீவித பாக்கியமே. உம்மை சிநேகிக்கின்றதும் உம்மை சேவிக்கின்றதும் என் ஜீவித பாக்கியமே. யெகோவா நீரல்லோ நல்லவர், இயேசுவே நீரல்லோ வல்லவர். சொல்லுமா? யெகோவா நீரல்லோ நல்லவர், இயேசுவே நீரல்லோ வல்லவர். இந்த காலை நேரத்தில் அவருடைய கிருபையை நாம் உணர்வோம். தேவனே, உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய கிருபையை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய கிருபையை நாங்கள் நினைக்கிறதினால் ஆண்டவரே, நாங்கள் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறோம். என் கால்கள் சறுக்குதென்று பல நேரம் கதறி அழுதேன். உம்முடைய கிருபையின் கரங்கள் என்னை தாங்கிற்று. எத்தனை முறை அந்த கிருபை அனுப்பி நம்மை கர்த்தர் தாங்கினார். 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்கினதே, உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. உம்முடைய கிருபையினால் நான் செழித்து வாழுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் வறட்சிகள் என்னை விட்டு நீங்கிற்று ஆண்டவரே. கிருபையினால் பலப்படுகிறேன். கிருபையினால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க என்னை தைரியப்படுத்துகிறீர், என்னை கற்றுத் தருகிறீர். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? என் கால்கள்
சாருக்குதென்று பல நேரம் காதறி அழுதே. உந்தன் கிருபையின் காரங்கள் நீட்டி என்னை நிலையாய் நிறுத்தி நீ பாடுமா. என் கால்கள் சாருக்குதென்று பல நேரம் காதறி அழுதேன். உந்தன் கிருபையின் காரங்கள் நீட்டி என்னை நிலையாய் நிறுத்தி நீ. அந்த கிருபை நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டுகள் தோறும் அந்த கிருபை எங்களை நடத்துகிறது. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. உம்முடைய கிருபை எங்களை யோர்தானை கடக்க வைத்தது, பலத்தின் மேல் பலனடைய செய்தது. எங்களுக்கு அந்த கிருபை நீர் அனுப்பி கொண்டிருக்கிறீர். We worship you for your sufficient grace upon our life. ஆண்டவரே, உம்முடைய போதுமான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல உற்சாகம் அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. பாடுவோம் எல்லாம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். அந்த கிருபைக்கால் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. மகிழ்ச்சியோடு கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். இந்த கிருபைக்காக கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. திரும்ப சொல்லுவோம் எல்லாரும். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து வலம் பெருக, ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து வலம் பெருக. தேசத்தின் மீதே கண்கள் வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீதே கண்கள் வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை,
எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கேட்போம் அந்த கிருபை. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. இன்னொரு விஷயம் எல்லாரும். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. இன்னொரு விஷயம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கைகளை உயர்த்தி கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. வேண்டி கேட்போமா? கிருபை. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. பவுலை பார்த்த ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆண்டவரிடத்துல கிருபையை கேட்கும் போது, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மிடத்திலிருந்து தான் எனக்கு வர வேண்டும், நீர் மாத்திரம்தான் என்னை தாங்க வேண்டும், நான் ஒன்றுமே கிடையாது என்று சொல்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. ரெண்டு கைகளை இந்த காலை நேரத்தில் நல்லா உயர்த்தி உங்க வீடுகளில் இருக்கிற இடங்கள்ல உங்க கிருபை எனக்கு அனுப்புங்கப்பா. I have nothing in front of you. I am nothing in front of you. நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உமக்கு முன்பதாக என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. உங்க கிருபை என்னை பலப்படுத்தணும், உங்க கிருபை எனக்கு சகாயம் செய்யணும், உங்க கிருபை என்னை போக வேண்டிய தூரம் போக வைக்கணும், உங்க கிருபை என்னை உத்தமனாய் நேர்மையாளனாய் என்னை வைக்கணும். உங்க உண்மையின்படி உங்களுடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்க சபைக்கு இறங்கும் கர்த்தாவே, இந்த தேசத்துக்கு இறங்கும் கர்த்தாவே. கிருபையில் ஐஸ்வர்யத்தை உடையவரே, ஐஸ்வர்யத்தை உடையவரே. ஹல்லேலூயா. கிருபையின் ஐஸ்வர்யம் என்னதென்று விளங்கும்படி செய்கிறவரே, கிருபையினால் எங்களை நிரப்பும். நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம், உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாத ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம எங்களுக்கு வாழ தெரியாத ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம எங்களால பேச தெரியாத ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இந்த ரெண்டு வார்த்தை சொல்லுவோமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது,
வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. பாடுவோம். என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. இசையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. கேட்போமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கேளுங்க எல்லாரும். உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவே. ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பே. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவே. ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பே. உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுங்க. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்து. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்து. மான்களின் கால்களை போல பலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம
நிற்பது சொல்லுவோமா? நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. இசையா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டவன் அந்த கட்டளை நிறைவேற்ற வேண்டும், பேழையை கட்ட வேண்டும், ஜனங்களுக்கு நீதியை பிரசங்கிக்க வேண்டும். அந்த கிருபையை பற்றி கொண்டபடியினால் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்பட அந்த கிருபை நோவாவுக்கு போதுமானதாக இருந்தது. கைகளை உயர்த்தி நோவாவுக்கு கண்களில் கிருபை கிடைத்தது போல எனக்கும் அந்த கிருபை அனுப்புங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ஊழியங்கள் எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களை கற்றுத்தாங்க ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம எங்களால வாழ முடியாதப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை இன்னும் எங்களுக்கு அதிகமாக தேவை. உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் நம்பி செயல்படுவதற்கு உடைய கிருபை எங்களுக்கு தேவை. எங்களை உம்முடைய கரத்தினால் இந்த காலை நேரத்தில் தொடுகிறதற்காக நன்றி. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை தாங்குகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 118வது சங்கீதம். நாம் வேதாகமத்தை எடுத்து ஒவ்வொரு வசனமாக சேர்ந்து வாசிக்கலாம். 118வது சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல் அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரின் பலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீரென் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீரென் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, என்றென்றைக்கும் உள்ளது. His love endures forever. அவருடைய அன்பு மகா பேரன்பு. கிருபை என்றால் மகா பெரிய பேரன்பு, என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கிறபடியினால் ஹல்லேலூயா.
கர்த்தர் நம் பட்சத்தில் என்றென்றைக்கும் இருந்து உதவி செய்து கொண்டே இருப்பாராம். நம்மை தாங்கி வழிநடத்தி கொண்டே இருப்பாராம். ஹல்லேலூயா. அந்த கிருபை நம்மிடத்தில் தங்குவதாக, அந்த கிருபை நம்மிடத்தில் நிலை பெற்றிருப்பதாக. ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே, காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. சொல்லுமா எல்லாரும்? தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தம்முடைய கிருபையினால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நல்ல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நல்ல மகிழ்ச்சியா கேளுங்க. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர் மூலம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை சந்திக்கிறது, உங்களை உருவாக்குகிறது, உங்களை கட்டுவிக்கிறது. உங்கள் தேவைகளை கூட அந்த வார்த்தை சந்திக்கும். ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் திரும்பி அற்பமாய் செல்வதில்லை. அது அனுப்பின நோக்கத்தை அது நிறைவேற்றி தான் செல்லும். ஆகவே கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, நீர் எங்களோடு பேச போகிறீர். நீர் பேசுகிறது எவ்வளவு ஆச்சரியம் ஆண்டவரே. நீர் பேசுகிறதை கேட்கிற ஜனங்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் எவ்வளவு பராக்கிரமசாலிகளாக இந்த உலகத்தில் நீர் வைத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தை வெளிப்படும் போது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத தேவ பலன் எங்களை சந்திப்பதாக. உம்முடைய வார்த்தை வெளிப்படும் போது இதோ இந்த நேரத்திலும் வியாதி படுக்கையில் இருக்கிற யாராயிருந்தாலும் தேவன் அவர்களை தொடுவீராக. எந்தெந்த வாழ்க்கைகள் சிதைந்து போய் கிடக்கிறதோ, உருவழிந்து கிடக்கிறதோ, அந்த வாழ்க்கைகளை கர்த்தர் எடுப்பிப்பீராக, கட்டுவீராக. உம்முடைய வார்த்தையின் வல்லமையை எங்களுக்கு அனுப்பி தருவீராக. பிரசங்கிக்கிற உம்முடைய தாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் கூடி வந்து தேவனுடைய சமூகத்தை கனம் பண்ணுகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு வாரத்திலும் நம்முடைய எல்பெத்தேல் ஏஜி சர்ச்சின் மூலமாக, இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து வருகிறோம்.
நீங்கள் இந்த நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். ஆண்டவர் இன்னும் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய செய்தி, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நாம் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். கடவுள் கர்த்தருடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் நாம் ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், கர்த்தர் இடத்துல நாம் பல உதவிகளுக்காக வருகிறோம். நாம் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் பல உதவிகளை ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் நாம் வருகிறோம். அந்த உதவிகளெல்லாம் நாம் பெறணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆண்டவர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் ஆண்டவர். இன்னும் எத்தனையோ நன்மைகளை செய்வார். ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து வருகிற நன்மைகளை நாம் அவ்வப்போது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17:7 நாம் படிக்கும்போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்போ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நம்ம எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார் என்பது இந்த வசனம் எரேமியா 7 படிக்கிறோம். அதே எரேமியா 8வது வசனத்தை படிக்கும்போது, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சி இல்லாமலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். பாருங்க, இந்த ஒரு மரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மரத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவன் வைக்கிறார் பாருங்க. தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரம், ஒரு செழிப்பு. இந்த நாட்களில் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கு ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் செழிப்பு. ஆகவே இந்த நாட்களிலே உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம், நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது எரேமியா என்னுடைய வசனம் 17ஆம் அதிகாரம் 7-8 நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு படித்து பாருங்கள். தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட ஒரு செழுமையான மரம், மழை தாழ்ச்சி இல்லாமல் வேர்கள், அது தண்ணீரோடு இணைக்கப்பட்ட வேர்களாக, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரமாக இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே தேவன் ஒரு ஆசீர்வாதமான ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் வைக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதர்களுக்கு இப்படி தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வேதத்தை நீங்கள் படிக்கும்போது எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்தில் தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அந்த யுத்தத்தில் ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்ததுக்கு காரணம், எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான்.
எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, எசேக்கியா ராஜாவுக்கு முந்தியும் இல்லை பிந்தியும் இல்லை, அவனை ஒத்த ஒரு ராஜா இல்லை. ஆனால் அந்த ராஜா அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதமான நிலையில் வந்ததுக்கு காரணம் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருபோதும் தோல்வி அடைவதும் இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. யோபு என்ற பரிசுத்தவானை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த யோபு தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனாலும் அவன் இரட்டத்தனையாக அவைகளை திருப்பி கொண்டான். அந்த யோபு சொல்லுகிறான், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இழந்து போன எல்லாவற்றையும் அவன் பெற்றான். தன் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றான். அவன் சந்ததியை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் தன்னுடைய பிள்ளைகளை திருப்பவும் பெற்றான். அவனுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறினது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். இந்த நாட்களில் இந்த கொடூரமான இந்த வியாதி தொற்றின் காலத்தில் நாம் இன்றைக்கு ஆலயத்துக்கு சென்று தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு அங்கங்கே வீடுகளில் இருந்து நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். இந்த சோதனை காலத்தில், இந்த வேதனையான காலத்தில், இந்த கஷ்டமான சூழ்நிலையில் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழந்து போகக்கூடாது. நீங்கள் நம்பிக்கையில் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். நம்பிக்கையில் நீங்கள் பெருக வேண்டும். கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையில் நீங்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று முதலாவது எரேமியா 17:7 நாம் அப்படி படிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய குடும்பம் கர்த்தரை நம்புகிற குடும்பம். உங்களுடைய குடும்ப தலைவர் கர்த்தரை நம்புகிறவர். உங்கள் குடும்ப தலைவி கர்த்தரை நம்புகிற குடும்ப தலைவி. உங்கள் பிள்ளைகள் யாவரும் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள். நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களை தேவன் உயர்த்துவார். உங்களை தேவன் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பும் பொழுது நமக்கு வருகிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:4 நாம் படிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாயிருப்பதாக, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த நாட்களில் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், அப்படி தான் எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியல. அநேகருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. பலவிதமான குழப்பங்களும் வேதனைகளும், பலவிதமான பிரிவினைகளும் சண்டைகளும், பலவிதமான கஷ்டங்களும், பலவிதமான போராட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் மாறி மாறி வருகிறது. நீங்கள் சந்தோஷம் இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி இந்த நாட்களிலே நீங்கள் தவித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 28:7 சொல்லுது, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை சார்ந்திருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சங்கீதக்காரன் சங்கீதம் 28:7 சொல்லுகிறான், என் இருதயம் களி கூறுகிறது. பாருங்க, கர்த்தரை நம்புகிறேன், அதனால என்னுடைய இருதயம் களி கூறுகிறது. வாழ்க்கையில் வருகிற மேடு பள்ளங்கள், உபத்திரவங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், துயரங்கள், துக்கங்கள், இவைகளை எல்லாவற்றிலிருந்து உன்னை மீட்டெடுத்த ஆண்டவர் உன்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷத்தையும் உன் இருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தையும் தேவன் இந்த நாட்களிலே கட்டளையிடுகிறார். காரணம் என்னவென்றால் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு கர்த்தரை நம்புகிற மனிதன் ஒரு பக்கம் அவன் செழுமை அடைகிறான், ஒரு பக்கம் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இரண்டாவது நாம் பார்க்கிறோம்,
கர்த்தரை நம்புகிற மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. கர்த்தரை உண்மையாக நம்புகிறவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பணம் இருக்குது இல்லை, வீடு இருக்குது இல்லை, அல்லது வேலை இருக்குது இல்லை, அப்போ அவங்களுக்கு எந்த விதமான காரியமும் இல்லாட்டியே கூட அந்த கடவுள் கொடுக்குற அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும். சிலருக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அந்த வரிசையில் நீங்கள் இருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. கடவுள் எதுவுமே இல்லை, நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன், நான் ரொம்ப நெருக்கப்படுறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனாலும் என்னுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம், என் இருதயத்தில் ஒரு கலிகூறுதல், என் இருதயத்தில் ஒரு சமாதானம் எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவ்வப்போது ஆண்டவர் என்னை சமாதானப்படுத்துகிறார். அதைத்தான் பிலிப்பியர் 4:6 படிக்கிறோம். நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படாதீங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் புத்தியுள்ளவர்களாய் மேலான தேவ சமாதானத்தை பெறுகிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் உங்களை விட்டு எடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதனுடைய நோக்கம் என்னவென்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கை. கர்த்தர் மேல் உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. கர்த்தர் மேலே உண்மையான நம்பிக்கை இருந்தால் நீங்கள் சமாதானமாக தான் இருப்பீங்க. கவலை வரும், ஆனால் அந்த கவலை மறைந்து போய்விடும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கவலைப்பட்டு ஒடுங்கி போய் நீ வேதனைப்படணும்னு ஆண்டவர் விரும்பவே இல்லை. நீ சந்தோஷமாக இருக்க தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ சமாதானமாக இருக்கத்தான் தேவன் விரும்புகிறார். அதனால தான் அவர் அந்த ஆக்கினை அடைந்தார். அவர் சிலுவைக்கு போய் நமக்காக சிலுவையில் அவர் அந்த பாடுபட்டதுக்கு காரணம், அவர் சிலுவையில் அத்தனை வேதனைப்பட்டதுக்கு காரணம் நாம் சந்தோஷமாக இருக்கணும் என்கிறதுக்காகத்தான், நாம் சமாதானமாக வாழணுங்கிறதுக்காகத்தான். நம்முடைய குடும்பங்கள் சந்தோஷம் நிறைந்த குடும்பமாய், சமாதானம் நிறைந்த குடும்பமாய், கவலை இல்லாதபடி நாம் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் அதிகமாக ஜெபிக்கவும் அதிகமாக வேண்டுதல் செய்யவும் தேவனிடத்திலே தெரிவிக்கிற ஒரு பரிசுத்தவான்களை நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது 2வது. 3வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். 3வது நாம் பார்க்கிறோம், ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படின்னு எழுதியிருக்கு. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும், மறந்துடாதீங்க. 3வது பரிசுத்த ஆவியினால் வருகிற நம்பிக்கை. நம்பிக்கையை நமக்கு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சபையில் ஊற்றப்படுகிறார். மாமிசமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இது பரிசுத்த ஆவியின் காலம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்கிற ஒரு காலம். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்பிக்கையை நமக்கு கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற நம்பிக்கை மகா பெரியது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்தை ஆண்டவர் கடந்து வரும்படி செய்தார். எகிப்தை கடந்து வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. எகிப்தை கடந்து வந்தாங்க. அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், செங்கடலை கடந்தாங்க. கடந்து வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போகிறது, ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு 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 சந்தோஷத்துக்குள்ள போகிறது என்பது ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிற சிலர் அந்த போராட்டத்தினுடைய முடிவுக்கு வருகிறது. சில பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது அந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டாகும்படி காரியங்களை செய்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நாம் கடந்து 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 வந்திருக்கிறோம்.
எத்தனை காரியங்களை நம்ம தாண்டி தாண்டி வந்திருக்கிறோம். எத்தனை காரியங்களை நம்ம தாண்ட வேண்டியதா இருந்தது. எத்தனை காரியங்களை நான் கடந்து வர வேண்டியதா இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த கிருபையை நமக்கு கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்தார். இதெல்லாம் என்னால் தாண்ட முடியுமா? இதெல்லாம் என்னால் தாண்டி நான் ஓட முடியுமா? இதெல்லாம் என்னால் எப்படி முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். செங்கடலில் வந்து ஜனங்க அதுதான் நினைச்சாங்க. எந்த பக்கமும் வழி இல்லை. பார்வோனுடைய ரதம் நம்மை நெருங்கி கொண்டு இருக்கிறது. நாம் என்ன செய்வோம் ஏது செய்வோங்கிற நிலையில தான் செங்கடலை கடந்தாங்க. பரிசுத்த ஆவியினால ஆண்டவர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை குறையக்கூடிய இடம் செங்கடல். நம்பிக்கை முற்றிலுமா குறைந்து போனது. மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க, மோசையை பார்த்து முறையிடுறாங்க. ஆனால் கர்த்தர் மோசேயினுடைய கையை உயர்த்த சொல்லி மோசேயினுடைய கையின் மூலம் கொடுக்கப்பட்ட கோலினால் ஆண்டவர் கடலை ரெண்டா பிளந்த. ஜனங்களுக்கு ஒரு அசாதாரணமான நம்பிக்கை வந்தது. அந்த கடலை பிளந்தது, அந்த கடலில் நடத்தினது, அந்த கடலில் அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லாமல் கரை கொண்டு போய் சேர்த்தது பரிசுத்த ஆவியானவர். வனாந்தர பாதையில் இரவும் பகலும் மேகமாய் வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். தாகம் தீர்க்கும் தண்ணீராய் வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்கள் இருக்கிற இடத்துல விஷ ஜந்துகள் அவர்களை கடிக்காதபடி, அவர்களுடைய பாதரட்சை தேயாதபடி அவர்களை நடத்தி போனவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் அவர்கள் சேனைக்கு முன்னே நின்றார், சேனைக்கு பின்னே நின்றார். பரிசுத்த ஆவியானவர் தான் வனாந்தரத்தில் அற்புதமாய் நடத்தி கொண்டு போனார். அவர்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் கானான் சென்று சேர்கிற வரையிலும், அவர்கள் கானான் தேசத்தில் சென்று அந்த ஆசீர்வாதத்தை அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று அனுபவிக்கும் வரையிலும் அவர்களுக்கு முன்னும் பின்னுமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்பிக்கையை ஊட்டி கொண்டே இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்பிக்கையை கொடுக்கிறவர். ஆவியானவரை நாம் எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறோமோ, ஆவியானவரை எந்த அளவுக்கு நாம் சார்ந்து கொள்கிறோமோ, ஆவியானவரை எந்த அளவுக்கு நாம் கனப்படுத்துகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில தேவையான அத்தனை நம்பிக்கையையும் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். நமக்கு நம்பிக்கை என்பது தானா வருகிறது அல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் நமக்கு அதிக நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு சபை கர்த்தரை நம்ப வேண்டும், ஊழியக்காரர்கள் தேவனை கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தர் நமக்கு கொடுத்த வேதத்தை நம்ப வேண்டும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை நாம் நம்ப வேண்டும், பரலோகத்தை நாம் நம்ப வேண்டும், நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல உபதேசத்தை நாம் நம்ப வேண்டும், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல வாழ்க்கை, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் வாழ்க்கை, இவைகளுக்கெல்லாம் காரணம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறார். ஆகவே தான் அந்நிய பாஷை பேசி நல்ல அந்நிய பாஷையில் நிரம்பி நிரம்பி நாம் ஜெபித்து கொண்டே இருக்கணும். நம்பிக்கையற்ற சூழ்நிலை, நம்பிக்கையற்ற காலம், நம்பிக்கையற்ற ஒரு நிலைகள் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை அருமையாய் நம்மை நடத்துவார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்பிக்கை கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்பிக்கைக்கு காரணமாய் இருக்கிறார். மீகா 15:15 சொல்லுது, அதிசயங்களை நான் உங்களுக்கு காண பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, அதிசயங்களை காண பண்ணுவேன். நீங்க இதுவரைக்கும் கண்டிராத அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தொழிலிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது எரேமியா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான்? அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும்,
மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இது ஒரு செழிமை. அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு செழிமையையும் ஆண்டவர் நமக்கு நல்ல மேன்மையும் கட்டளையிடுகிறார். கர்த்தரை நம்பி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ரெண்டாவது, கர்த்தரை நம்பும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் சந்தோஷம், சமாதானம். பிலிப்பியர் 4:4, பிலிப்பியர் 4:6, பிலிப்பியர் 4:7 இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சு படிங்க. நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற தெய்வம் தேவனுடைய பிள்ளையை நாம் ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கையினால் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். அதைத்தான் சங்கீதம் 28:7 நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என் இருதயம் களி கூறுகிறதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தரை நம்புகிறவருடைய இருதயம் களி கூறும் என்றால் அது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும். அதனால தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும்னா கர்த்தர் அதிகமாக நம்புங்க, அதிகமாக நம்புங்க. எதுக்கெடுத்தாலும் கர்த்தரையே நம்புங்க, கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க, அவர் மேல் நம்பிக்கையை பெருக பண்ணுங்க. மூன்றாவது, பரிசுத்த ஆவியின் பலத்தினால நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியினால தான் நமக்கு நம்பிக்கை. அதை தான் ரோமர் 15:13 நம்ம படிக்கிறோம். குறித்து வச்சு படிங்க. பாருங்கள், இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியினுடைய பலன் இல்லட்டுன்னு சொன்னால் நமக்கு நம்பிக்கை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு நல்ல நம்பிக்கை கொடுக்குறார். தொழில் செய்கிறதுக்கு, தொழில் செய்ய லாபம் வருமோ நஷ்டம் வருமோ, படிக்கிறோமே நம்ம பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா, குடும்பம் உயருமா உயராதா, இப்படி பலவிதமான கேள்விகள், பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறி மாறி வரலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்போது அந்த தடையெல்லாம் நீங்கி போகும். பரிசுத்த ஆவியானவர் நம்பிக்கை நமக்குள்ளே கொண்டு வரும்போது செங்கடலை தாண்டுவோம், யோர்தானை தாண்டுவோம், எரிகோ விழுகும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வரும்போது நம்ம கடந்து போக வேண்டியதை கடந்து போவோம், நம்முடைய வாழ்க்கையில் தாண்டி போகிறத தாண்டி போவோம், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையை அதிகம் வைங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இதில் சந்தேகமில்லை. ஆமென். கண்களை மூடி நான் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆண்டவரே. எரேமியா, கர்த்தாவே, உம்மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னார். உம்மேல் நாங்கள் அதிக நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்கு கிருபை தாங்க. இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம்மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. நம்பிக்கையினால் வருகிற ஆசீர்வாதத்தை அதிகரித்து தரும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுங்க, வியாதிகளை நீக்கி போடுங்க, கடன் சுமையை அகற்றி போடுங்க. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற வழி திறக்கட்டும், பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலம் வரட்டும், கிருபை வரட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற மதில் சுவர்கள் இடிந்து விழுகட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. உமக்கு முன்னே அமர்ந்து பயத்தோடு பக்தியோடு இந்த வசனத்தை கேட்கிற இந்த பிள்ளைகளுக்கு பரலோகம் திறந்து நம்முடைய நம்பிக்கையை ஊட்டும்படி ஜெபிக்கிறோம், நம்பிக்கையை அதிகரித்து தரும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.